வணக்கம். புதிய தயாரிப்பு ஒன்றை உருவாக்கியிருக்கிறீர்களா? ஆனால் அதை சந்தையில் எப்படி கொண்டு வருவது என்று தெரியவில்லையா? மார்க்கெட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? யார் வாங்குவார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? இன்று நாம் பார்க்க போவது புதிய தயாரிப்பை சந்தையில் வெற்றிகரமாக கொண்டு வர 10 நிரூபித்த படிகள். புதிய தயாரிப்பு என்பது உங்கள் குழந்தை போன்றது. அதை சரியான முறையில் சந்தைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். படி 1. மார்க்கெட் ரிசர்ச். ஆரம்பிக்கும் முன் உங்கள் தயாரிப்புக்கு உண்மையில் தேவை உள்ளதா? போட்டியாளர்கள் யார்? அவர்களின் வலிமை, பலவீனம் என்ன? 3 போட்டியாளர்களின் தயாரிப்புகளை வாங்கி சோதித்து பாருங்கள். கேள்வி: என்னுடைய தயாரிப்பு எப்படி வித்தியாசமானது? படி 2. டார்கெட் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன். உங்கள் தயாரிப்பு சரியாக யாருக்காக? அவர்களின் வயது, வருமானம், பிரச்சனைகள் என்ன? ரியல் எக்ஸாம்பிள்: 20 - 30 வயது தொழில் முனைவோர், மொபைல் பயன்பாட்டில் அதிக நேரம் செலவிடுபவர்கள். படி 3. யூஎஸ்பி உருவாக்கம். யூனிக்யூ செல்லிங் ப்ரொபோஷன். உங்கள் தனித்துவ விற்பனை முன்மொழிவு. என்னால் மட்டுமே செய்ய முடியும் என்ன? ஃபார்முலா: நாங்கள் எக்ஸ் மூலம் ஒய் பிரச்சனையை தீர்க்கிறோம். எடுத்துக்காட்டு: உங்கள் எடிட்டிங் நேரத்தை 50% குறைக்கும் ஏஐ ரைட்டிங் கருவி. படி 4. பீட்டா டெஸ்டிங். பேசைன் பயன்படுத்துபவர்களிடம் சோதனை செய்யுங்கள். கட்டணம் வசூலிக்காமல் ஆரம்பிக்கவும். மெத்தட்: முதல் 100 பயனாளர்களுக்கு இலவச ஆக்சஸ் மற்றும் பின்னூட்டத்திற்காக. லாபம்: நேரடி பின்னூட்டம், பிழை திருத்தும். படி 5. ப்ரீ லான்ச் மார்க்கெட்டிங். லான்ச்சுக்கு முன்பே ஆர்வத்தை உருவாக்குங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ்: வெயிட்டிங் லிஸ்ட் உருவாக்குங்கள். டீசர் வீடியோக்கள் வெளியிடுங்கள். குறுந்தகவல்களை வெளியிடுங்கள். ஏர்லி போர்ட் ஆஃபர்ஸ் வழங்குங்கள். படி 6. பிரிண்டிங் மற்றும் பேக்கேஜிங். முதல் பார்வையிலேயே கவர வேண்டும். முக்கிய கூறுகள்: ஞாபகம் வைக்கத்தக்க பெயர், கவர்ச்சியான லோகோ, தொழில்முறை பேக்கேஜிங், தெளிவான விளக்கம். படி 7. லான்ச் பிளான் உருவாக்கம். படிப்படியான லான்ச் பிளான் தயாரிக்கவும். 7 டே லான்ச் பிளான். நாள் 1 - 3 வரை சமூக ஊடக தாக்குதல். நாள் 4 இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன். நாள் 5 இமெயில் மார்க்கெட்டிங். நாள் 6 லைவ் ஈவெண்ட் மற்றும் வெபினார். நாள் 7 அதிகாரப்பூர்வ லான்ச். படி 8. சேனல் ஸ்ட்ராட்டஜி. எங்கு விற்பனை செய்வது? ஆப்ஷன்ஸ்: இ-காமர்ஸ், அதாவது அமேசான் மற்றும் பிளிப்கார்ட், சொந்த வலைத்தளம், ரீட்டைல் ஸ்டோர்கள், டைரக்ட் டு கஸ்டமர். படி 9. பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. சரியான விலை நிர்ணயம் முக்கியம். மெத்தட்ஸ்: காஸ்ட் பிளஸ் பிரைசிங், காம்படிட்டர் பெஸ்ட் பிரைசிங், வேல்யூ பெஸ்ட் பிரைசிங், சைக்காலஜிக்கல் பிரைசிங், அதாவது ரூபாய் 999 என்பது ரூபாய் 1000 விட சிறந்தது. படி 10. போஸ்ட் லான்ச் மானிட்டரிங். லான்ச்சுக்கு பிறகு கவனிக்க வேண்டியவை: வாடிக்கையாளர் கருத்துக்கள், விற்பனை செயல்திறன், திரும்ப வரும் வாடிக்கையாளர்கள், சந்தை எதிர்வினை. டிப்: முதல் 30 நாட்கள் மிக முக்கியம். தினசரி அனாலிசிஸ் செய்யுங்கள். உதாரணம்: குளிர்சாதன பெட்டி ஸ்டார்ட் அப். படி 1. கிராமப்புறங்களில் ஆராய்ச்சி செய்தார்கள். படி 2. மின் இணைப்பு இல்லாத கிராமங்களை குறிவைத்தார்கள். படி 3. சூரிய சக்தியில் இயங்கும் குளிர்சாதன பெட்டி. படி 4. 10 கிராமங்களில் பீட்டா டெஸ்டிங். படி 5. கிராம தலைவர்கள் மூலம் ரீலான்ச். இன்று 500க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விற்பனை. முக்கிய விஷயங்கள்: முதலாவது, லான்ச் என்பது முடிவு அல்ல, ஆரம்பம். இரண்டாவது, வாடிக்கையாளர்கள் கருத்துக்களை கேட்டு தயாரிப்பை மேம்படுத்துங்கள். மூன்றாவது, வெற்றி காலப்போக்கில் வரும், இரவோடு இரவில் வராது. இன்றே தொடங்க 3 படிகள். முதலாவது, உங்கள் தனித்துவ விற்பனை முன்மொழியை, அதாவது யூஎஸ்பியை எழுதுங்கள். இரண்டாவது, 10 பீட்டா பயனாளர்களை அடையாளம் காணுங்கள். மூன்றாவது, ப்ரீ லான்ச் மார்க்கெட்டிங் திட்டம் உருவாக்குங்கள். நண்பர்களே, புதிய தயாரிப்பை சந்தையில் கொண்டு வருவது ஒரு கலை. தவறுகளை கண்டு பயப்படாதீர்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், பகிர்ந்து கொள்ளவும். கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் புதிய தயாரிப்பு என்ன, எந்த படியில் தடங்கள் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் இன்னும் பல பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம். வணக்கம்.